ஐபிஎலோட மெகா ஆக்ஷன் அப்படின்றது 2 நாள் 24, 25 ஆகிய 2 நாட்கள் வந்து சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஜித்தா அப்படின்ற இடத்துல வந்து நடந்துச்சு. இந்த மெகா ஆக்ஷன்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா எல்லா டீமும் வந்து ப்ராப்பரான பிளானோட வந்து அவங்களுக்கு என்னென்ன பிளேயர்ஸ் வேணும் அப்படின்றத பிக் பண்ணாங்க. இதுல நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. முக்கியமான பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேன் வில்லியம்சன், ஸ்டீவன் ஸ்மித், சர்ஃபாஸ் கான், சர்துல் தாக்கூர் போன்ற பிளேயர்ஸ் எல்லாம் அன்சோல்ட் ஆனாங்க. ஈவன் இங்கிலாந்தோட பிரின்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஜிம்மி ஆண்டர்சன் கூட வந்து விலை போகல. ஆனா இந்த ஐபிஎல் ஆக்ஷன்ல நிறைய டீம்ஸ் வந்து லோக்கல் பிளேயர்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி வந்து அவங்களுடைய ஃபியூச்சர் வந்து வளர்க்கறதுக்காக அல்லது டீமோட நலனுக்காக வந்து அப்படி நிறைய பிளேயர்ஸை வந்து எடுத்திருக்காங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பிளேயரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நேத்து ஐபிஎலோட மெகா ஆக்ஷன்ல டே 2ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வைபவ் சூரியவம்சி அப்படின்ற ஒரு பிளேயர், ஒரு 13 வயசு தான் அந்த பிளேயருக்கு. அவர் வந்து ஆக்ஷனுக்கு வராரு. 30 லட்சம் தான் அந்த பிளேயரோட ஸ்டார்டிங் பிரைஸ். இது வந்து ஒரு பெரிய முன்னாடி எல்லாம் வராம ஒரு லோக்கல் பிளேயர் அப்படின்ற இதுலதான் வந்து அவங்க வந்து ஆக்ஷன்ல வந்து அவங்க வந்து விட்டுட்டு இருந்தாங்க. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் பிக் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து அந்த பிளேயரை வந்து பிக் பண்ணாங்க. சோ ஒரு ஸ்டார்டிங் பிரைஸ் தானே, ஒரு 30 லட்சம் 30 இல்ல 40 லட்சத்துக்கு வாங்கிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா அந்த பிளேயர் எப்படி தெரியுமா வாங்கினாங்க? 1 கோடியே 10 லட்சத்துக்கு வந்து வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கும் அந்த பிளேயரை வந்து வாங்குறதுல கடுமையான போட்டி நடந்துச்சு. ஃபைனலா 1 கோடியே 10 லட்சத்துக்கு வந்து ராஜஸ்தான் வந்து வாங்கியிருக்காங்க. ஐபிஎல் வரலாற்றிலேயே ரொம்ப சின்ன வயசுல இறங்கக்கூடிய, அதாவது ரொம்ப சின்ன வயசுல செலக்ட் ஆனக்கூடிய பிளேயர் அப்படின்ற அந்த ஒரு ரெக்கார்டை வந்து இந்த வைபவ் சூரியவம்சி வந்து வச்சிருக்காரு. சோ இந்த பிளேயருக்கு ஏன் இவ்வளவு போட்டி போட்டு எடுத்தாங்க அப்படின்னு அந்த பிளேயரோட ரெக்கார்ட் எல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பிளேயரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜாட்பூர் வில்லேஜ் அப்படின்ற இடத்துல வந்து மார்ச் 27, 2011 வந்து அவர் வந்து பிறந்திருக்காரு. இந்த பிளேயர் வந்து கரெக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா சமஸ்திபூர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் பீகாரோட ஒரு முக்கியமான டவுன். அங்கிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து இந்த ஜட்பூர் வில்லேஜ் அப்படின்றது வந்து இருக்கு. இவங்க அப்பா வந்து ஒரு நிலம் வச்சிருக்கக்கூடிய ஒருவரா இருக்கிறாரு. சின்ன வயசுல ஒரு 4-5 வயசுல இருந்தே இவரோட டேலண்ட்டை பார்த்து இவரை வந்து அப்படியே படிப்படியா வந்து க்ரூம் பண்ணிட்டே வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 வயசுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் அந்த ஊர்ல நடக்கக்கூடிய வினோ மங்கட் டிராபி அப்படின்ற இதுல வந்து அவர் வந்து கொண்டு போய் விட்டுறாங்க. கிட்டத்தட்ட தன்னோட 12 வயசுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 மேட்ச்ல விளையாண்டு 400 ரன் வந்து அடிக்கிறாரு. இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து அவங்க அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஐடென்டிஃபை பண்றாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து பிசிஏ, அதாவது பீகார் கிரிக்கெட் அகாடமியோட பிரசிடென்டா இருக்கக்கூடிய ராகேஷ் திவாரிக்கு வந்து இது மாதிரி ஒரு பிளேயர் வந்து ரொம்ப சின்ன வயசு தான், ஆனா ரொம்ப மெச்சூரா வந்து இன்னிங்ஸ்ல வந்து ஆடுறாரு அப்படின்ற விஷயம் வந்து போகுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் மெர்ச்சன்ட் டிராபியில வந்து அவரை வந்து செலக்ட் பண்றாங்க. அதுல வந்து அவர் போய் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் கூட பிளேயிங் லெவல்ல இடம் கொடுக்கல. என்ன காரணம் அப்படின்னா அவரோட ஏஜ் வந்து ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ரொம்ப சின்ன வயசுல இந்த பிளேயருக்கு இப்படி ஆட வைக்க முடியுமா அப்படின்னு நிறைய ஒரு கேள்விக்குறிகள் வருது. ஆனா தொடர்ந்து வந்து பீகார் அந்த ஸ்டேட் வந்து அவரை வந்து தொடர்ந்து வந்து பாதுகாக்கிறாங்க. நிறைய லோக்கல் மேட்சஸ் எல்லாம் வந்து அவருக்கு ஆட கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இவரு வந்து இங்க இருந்தா இவரால வந்து பெரிய டெவலப் ஆக முடியாது, அதனால வந்து சமஸ்திபூர் கொண்டு போய் நீங்க விடுங்க அப்படின்றப்ப அங்க ரஞ்சி டிராஃபில அங்க லோக்கல்ல ஒரு பெரிய பிளேயரா அறியப்பட்ட மனோஜ் ஓசா அப்படின்ற அந்த பிளேயர், அவர் வந்து ரஞ்சி டிராஃபி பிளேயர், அவரு வந்து இவரை டேலண்ட பார்த்துட்டு இந்த வைபவ் சூரியவம்சியோட டேலண்ட பார்த்துட்டு அவரே வந்து பர்சனலா வந்து ட்ரைன் பண்றாரு. இந்த சூரியவம்சியை வந்து அவர் பர்சனலா ட்ரைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தொடர்ந்து அவருக்கு அடுத்தடுத்த ஒரு மேட்ச் வந்து கிடைக்குது. குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா அண்டர் 19 யூத் டெஸ்ட் அப்படின்னு வந்து ரீசனா நடந்துச்சு, சென்னை சேப்பாக்ல வந்து நடந்துச்சு. அந்த மேட்ச்ல கூட பாத்தீங்க அப்படின்னா 58 பாலுக்கு 100 ரன் வந்து அவர் வந்து அடிச்சிருந்தாரு. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான இன்னிங்ஸ் வந்து அவர் ஆடி இருக்காரு. அதுக்கப்புறம் இப்ப அண்டர் 19 ஆசியா கப்ல வந்து இந்த வைபவ் சூரியவம்சி வந்து தேர்வு செஞ்சிருக்காரு. இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பாகிஸ்தான் எகென்ஸ்டா வந்து நவம்பர் 30 வந்து நடக்க போகுது. இந்த மேட்ச்ல அவர் இது மாதிரியான பெர்ஃபார்ம் பண்றாரு அப்படின்றது பார்க்கலாம். ஆனா எப்படி ராஜஸ்தானுக்கு இவர் செலக்ட் ஆனாரு அப்படின்ற அந்த ஸ்டோரியை வந்து ரொம்ப அழகான ஒரு ஸ்டோரி தான். தொடர்ந்து இது மாதிரியான லோக்கல் பிளேயரை ஐடென்டிஃபை பண்றதுல ராஜஸ்தான் ஒரு முக்கியமான ரோல் வந்து பிளே பண்றாங்க. இதுக்கு முன்னாடி வந்து சஞ்சு சாம்சன் வந்து கொல்கத்தாட்ட இருந்து வாங்கி அதுக்கப்புறம் இன்னைக்கு சஞ்சு சாம்சன் எவ்வளவு பெரிய T20 பிளேயரா வந்து எமர்ஜ் ஆயிருக்காரு அப்படின்ற நம்ம பார்க்கலாம். ரியான் பராக்ஸ், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், துருவ் ஜுரேல் அப்படின்னு நிறைய பிளேயர்ஸை வந்து அவங்க பேக்கப் பண்ணி அவங்கள வந்து ஒரு ஸ்டாரா வந்து மாத்திருக்காங்க. இந்த வைபவ் சூரியவம்சியை பொறுத்த வரைக்கும் இவரோட பேச்சுகள் எல்லா இடத்துல அடிபடுறத பார்த்துட்டு ராஜஸ்தான் ராயல்ஸோட பேட்டிங் கோச்சா இருக்கக்கூடிய விக்ரம் ரத்தோர் அப்படின்றவர் அவரை வந்து கால் பண்றாங்க. இது மாதிரி நீங்க வாங்க, இது மாதிரி நான் வந்து ஐபிஎல் ஆக்ஷன் நடக்குது, அதுக்கு முன்னாடி வந்து நீங்க வந்து எங்களுக்கு ஒரு ட்ரையலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சூரியவம்சியோட அப்பாவா இருக்கக்கூடிய சஞ்சீவ் வைபவ் கிட்ட வந்து சொல்றாங்க. அதுபடி அவங்க வந்து கூட்டிட்டு போறாங்க. அவருக்கு என்ன டாஸ்க் கொடுக்கப்படுது அப்படின்னா ஒரு ஓவர்ல 17 ரன் வந்து நீங்க அடிக்கணும் அப்படின்ற ஒரு டாஸ்க் வந்து கொடுக்குறாங்க. அந்த 17 ரன் அவர் எப்படி அடிக்கிறாருன்னா 3 6 அடிச்சு அதுக்கப்புறம் ஒரு 4 அடிச்சு அதுல வந்து அந்த 17 ரன் வந்து இது பண்றாரு.
இதை பார்த்த விக்ரம் ரத்தோர் ராகுல் டிராவிட் இப்ப வந்து ராஜஸ்தான் ராயல்ஸோட ஹெட் கோச்சா இருக்கக்கூடிய ராகுல் டிராவிட் சொல்றாங்க, சோ கண்டிப்பா இந்த பிளேயர் வந்து நம்ம க்ரூம் பண்ணா ஃபியூச்சர்ல ஒரு நல்ல பிளேயரா வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் வந்து அந்த ஆப்ஷனுக்கு வந்து அவங்க வந்து எடுக்கிறாங்க. இந்த ஒரு லோக்கல் பிளேயரை சேம் டைம் டெல்லியும் வந்து இவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவர் வந்து பீகாருக்காக துலீப் டிராஃபில வந்து ஆடி இருக்காரு, அதுக்கப்புறம் ரஞ்சி டிராஃபில வந்து ஆடி இருக்காரு, T20 பீகாரோட T20 டீம்லயும் வந்து ஆடிட்டு இருக்காரு. அப்படின்றப்ப இந்த பிளேயரோட பொட்டன்ஷியல் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்குதுன்றப்ப லோக்கல் டீமும் வந்து வாங்குறதுக்கான முயற்சிகள், டெல்லி மாதிரியான டீமும் வந்து இவர் எப்படியாச்சும் எடுக்கலாம், எடுத்து ஒரு 2-3 வருஷம் வந்து தொடர்ந்து ட்ரெயின் பண்ணோம் அப்படின்னா அந்த பிளேயர் வந்து ஒரு நல்ல பிளேயரா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதுக்காக டெல்லியும் போட்டி போட்டாங்க. ஆனா ராஜஸ்தான் ராயல்ஸ் 1 கோடியே 10 லட்சத்துக்கு வந்து வாங்கியிருக்காங்க. சோ ஒரு ஐபிஎல்ல ஒரு சின்ன பிளேயருக்கு இவ்வளவு பெரிய கோடியில ஒரு பிளேயரை வாங்கணுமா அப்படின்ற அந்த பேச்சுகள், அதுல நிறைய விமர்சனங்களும் வருது, நிறைய பாராட்டுகளும் வருது. ஆனா நேத்துல இருந்து ஒரு சர்ச்சைகள் தொடர்ந்து பேசப்படுது. என்ன அப்படின்னா, வைபவ் சூரியவம்சியோட ஏஜ் வந்து மால் பிராக்டிஸ் பண்ணப்பட்டுச்சா, அந்த ஏஜை வந்து அவங்க தவறா சொல்லிட்டாங்களா அப்படின்ற மாதிரியான இஷ்யூகள் தொடர்ந்து எழுப்பப்படுது. நேத்துல இருந்து சோசியல் மீடியால வந்து அவரோட ஒரிஜினல் ஏஜ் வந்து 13 வயசு கிடையாது, அவருக்கு வந்து 15 வயசுக்கு மேல ஆயிருச்சு. நீங்க வந்து ஒரு வியாபாரத்துக்காக இந்த ஒரு முறைகேட்டுல வந்து ஈடுபட்டாங்க, ராஜஸ்தான் ராயல்ஸ் திட்டமிட்டு செஞ்சாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் வந்துச்சு. இது சம்பந்தமா அவங்க அப்பா கிட்ட வந்து பேட்டி எடுக்கிறப்ப அவங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னோட பையனோட ஏஜ் அப்படின்றதுல எங்களுக்கு வந்து எந்த டிஸ்பியூட்டும் இல்லை, ஏன்னா நாங்க வந்து அவரை 8 வயசுலேயே வந்து பிசிசிஐயோட போன் டெஸ்ட்டுக்கு வந்து நாங்க வந்து அவரை அனுப்பியிருக்கோம், அதனால வந்து இந்த விஷயத்தை எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் வந்து ரஞ்சி டிராஃபிக்காகவும் ஆடி இருக்காரு, அண்டர்-19 இப்ப இந்தியா டீமுக்காகவும் வந்து ஆடிட்டு இருக்காருன்றப்ப எங்களுக்கு இதுல எந்த ஒரு கவலையும் இல்லை, எப்ப டெஸ்ட்டுக்கு கூப்பிட்டாலும் நாங்க வந்து ரெடியா இருக்கோம். என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட மகனோட வளர்ச்சி தான் எனக்கு முக்கியம், என்னோட மகனா மட்டும் இருக்க போறது இல்ல, இவர் வந்து பீகாரோட மகனா வந்து இருக்க போறாரு. சோ எனக்கு வந்து ராஜஸ்தான் மாதிரியான ஒரு பெரிய டீமுக்கு இவர் போனது அப்படின்றது எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் அப்படின்னு எல்லா விமர்சனங்களுக்கும் முற்றுப்புள்ளி வந்து அவங்க வைபவ் சூரியவம்சியோட அப்பா சஞ்சீவ் வைபவ் வந்து வச்சிருக்காரு. சோ கண்டிப்பா இந்த ஒரு ஐபிஎல்ல வைபவ் சூரியவம்சி பிளேயிங் லெவல்ல இருப்பாரானா கண்டிப்பா இருக்க போறது இல்ல, ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு பிளேயிங் லெவல் தான் அவங்க ராஜஸ்தான் வச்சிருக்காங்க. ஆனா அப்படி இருக்கிறப்ப ஏன் இது மாதிரியான ஒரு பிளேயர் எடுக்கிறாங்க அப்படின்னா, ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஒவ்வொரு டீமும் அது மாதிரியான பிளேயர்ஸ் தான் வந்து எடுத்து வளர்த்துட்டு இருக்காங்க. இப்ப எக்ஸாம்பிள் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட பாத்தீங்க அப்படின்னா அஞ்சுல் கம்போஜ் அப்படின்ற ஒரு ஹரியானா பிளேயரை வந்து எடுத்து அவங்க வந்து அதை க்ரூம் பண்றாங்க. இது மாதிரி நிறைய பிளேயர்ஸ் நிறைய டீம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லோக்கல் பிளேயரை ஐடென்டிஃபை பண்ணி அந்த பிளேயரை வந்து வளர்க்கறதுல ரொம்ப கவனம் செலுத்துறாங்க. அது மாதிரி இந்த பிளேயர் ஒரு ஃபியூச்சர்ல ஒரு பெரிய நல்ல பிளேயரா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த ஒரு விஷயங்களை தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து செஞ்சிருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம்.